என்ன சஃபிகா, இன்னைக்கு கிளைமேட் நல்லா தானே இருக்கு. நீ இப்போ சொல்லுவியே என்னை சுற்றி பார்க்க கூட்டு போங்கன்ட்டு. கரெக்ட் தானே சஃபிகா? ஆமாப்பா, கரெக்ட் தான்ப்பா. சரி ஓகே, அப்பாவுக்கு வேலை இருக்குது சரியா? அப்பா ஃப்ரீ ஆகும்போது உன்னை கூட்டு போகிறேன் சரியா? சரிப்பா, பரவாயில்லப்பா, இருக்கட்டும்ப்பா. ஏய் ஏய் அப்பா, உங்களுக்கு என்னப்பா வேணும்? எதுக்குப்பா வாரீங்க இங்கே? ஆமாப்பா, நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டை பார்க்க வந்தோம்ப்பா. என் ஃப்ரெண்டே கிடையாது அங்கிள், உங்களுக்கு தான் தெரியுமே. உருட்டாத சஃபிகா. ஆமா ஆமா, போய் சொல்லாத. நீ சரி. என்ன மச்சான்? ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா உட்காந்துருக்கேன் மச்சான். நீ என்ன பண்ணுற? வெளியே போலான்னு இருந்தேன். ஓ அப்படியா? ராஸ்கிங் ஜட்ஃபிரணியை கூப்பிட்டா? நீ மட்டுமா? ஜெனிஷா அவளை கூட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஓ அப்படியா? ஏய், இன்னைக்கு ஃபைட்டிங் காம்படிஷன் வருவியா வர மாட்டியா? அடுத்து நான் ஒன்று சொல்கிறேன், நான் வருவேன். அடுத்து யார் தோக்காலோ அவங்களோட போஸ்டரை நான் ஒட்டுவேன். சரி. நான் தோத்தேனா என் போஸ்டரை நான் ஒட்டுவேன். நீ ஒட்டக்கூடாது, நாங்கள் தான் ஒட்டணும். ஆமாம், நீ ஒட்டணும். நீ தோத்தனா நான் ஒட்டுவேன். சரி, அப்படி நீ ஜெயிச்சனா ஒட்ட மாட்டோம், அப்படி நாங்கள் ஜெயிச்சோன்னா நீ ஒட்டக்கூடாது. ஓகேயா? நீ தான் ஒட்டணும். சாயங்காலம் நாங்கள் கூப்பிடுவோம், நீ வந்திருக்கணும் சரியா? எத்தனை மணி? மணி 6 மணி. ஓகேயா? சரி சரி. மணி ஐயோ சாரி அங்கிள். பரவாயில்ல, இருக்கட்டும்மா. எப்பா நான் கடிச்சா மட்டும் நீங்க எங்களுக்கு பதில் அடி வந்துருவீங்க. ஷாஃபிகாவை பார்த்த உடனே எனக்கு என்னமோ பறிக்குப்பா, பாத்ரூம் வருது. அதான் ஏதோ ஸ்மெல் அடிக்குது. இன்னைக்கு நீ கண்டிப்பாக வந்திருக்கணும், இல்லாட்டி அவ்வளோதான். சரி ஓகே, நான் கிளம்புறேன். பாய் பாய் பாய். டீ குடிச்சிட்டு வருவோம் வா. பாய்டா ஷாஃபிகா. பாய்ப்பா, நான் இப்போ ப்ராக்டிக்ஸ் எடுக்க போகிறேன். பிராக்டிஸ் மேக் அ மேன் பெர்ஃபெக்ட். கரெக்ட்ப்பா. தேங்க்யூப்பா. ஆல் தி பெஸ்ட்டா குட்டி. தேங்க்யூ அங்கிள். போயிட்டு வாங்க. ராஸ்கிங் ஜட்ஃபிரணி அப்படி என்னதான் பிளான் போடுறாங்கன்னா கிட்ட போய் பார்த்துட்டு தான் வருவோமே. அன்சிராணி, நம்ம இப்போ ப்ராக்டிக்ஸ் எடுக்கலாமா? ஓகேப்பா. ப்ராக்டிக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னால் நம்ம போய் எஸ்தர்ட்ட கேட்போமா? எஸ்தர் தானே வின்னர் இருக்கா ஃபைட்டிங் காம்படிஷனில். ஆமாம், கோல்டு மெடலோ இல்லாட்டி சில்வர் மெடலோ அவள் அடிச்சிருக்கலாம் என்கிட்ட சொன்னா. ஓ அப்படியாவா? அவட்ட கேட்டுட்டோம் எப்படி சண்டை போடணுன்ட்டு. சரியாவா? டைமண்ட் கொடுத்த நண்பாடாதா, டைமண்ட் கொடுத்த நண்பாதாடா எஸ்தரே. யாரு? ஓ சஃபிகா, நீயாவா? நான் உனக்கு டைமண்ட்லாம் கொடுத்தேப்பா. டைமண்ட் கொடுத்த தெரியும், மன்னிப்பு கேட்கலையா என்கிட்ட? அதுதான்ப்பா அந்த மன்னிப்பு. டைமண்ட் எல்லாம் டெடி பேருக்குள்ள வச்சிருந்தேன். நீ ஜெனிஷா முன்னாடி மன்னிப்பு கேட்கலையே. ஜெனிஷாவை கூட்டு வா, அவரோட மாப்பிள்ளை கூட்டு வா, அவரோட தம்பி கூட்டு வா, மன்னிப்பு கேளு பாப்போம். அப்படிலாம் கிடையாது, நான் உனக்கு டைமண்ட்லாம் கொடுத்துருக்கோம்ல. சரி ஓகே. ஐயோ பாவம். கேளு கேளு கேளு. டைமண்ட் கொடுத்தோம்ல, கேளு. ஜான்சி ராணி ராஸ்கிங் இப்போ வருவாங்க. நீ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது, அவங்க சண்டையை பற்றி கேட்பாங்க. நீ சொல்லணும், ஏப்பா இப்போ நான் டயர்டாக இருக்கேன்ப்பா, என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுப்பா. சரி ஓகே. அடுத்து அவங்க வற்புறுத்தி கேட்டாங்கன்னா நீ சொல்லணும், வேற ஏதாவது சொல்லி கொடுத்துடணும். என்னத்த சொல்ல? நீ என்ன சொல்லி கொடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு இதுதான் ஏ, தரைய பார்த்தா ஏ, அடுத்து அமுக்கனா பி, அடுத்து சி டி இ, அப்படியே அமுக்கி அமுக்கி ஆல்பபெட்ஸை சொல்லி கொடுத்துருப்பா. சரி ஓகே. நான் மேலே வளைஞ்சிருப்பேன். சரி ஓகே. அந்த வராங்க. எஸ்தர் ஹாய். ராஸ்கிங் எங்க? அவங்க வரட்டும். ஹாய் 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 ஹாய். எதுக்கு வந்திருக்கீங்க ரெண்டு பேரும்? எப்பா எஸ்தர், நீலாம் இப்படி கேட்கவே மாட்டியே, இன்னைக்கு என்ன ஆச்சரியமா இப்படி கேட்குறது திடீர்னுட்டு? ஆமாப்பா, நாங்கள் உன்ட்டு ஒரே ஒரு ஹெல்ப் தான் கேட்க வந்திருக்கோம். என்ன ஹெல்ப்பு?
நம்ம சஃபிகா எதிரிக்கால. ஆமாம், அவளுக்கு நாங்கள் ஃபைட்டிங் காம்படிஷன் அவளை கூப்பிட்ருக்கோம். ஓ அப்படியா? ஆமாம், அவள் ப்ராக்டிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பா. நாங்களும் ப்ராக்டிக்ஸ் பண்ணணும், எங்களுக்கு தெரியாதா தான் உன்கிட்ட எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்ட்டு கேட்க தான் வந்திருக்கோம்ப்பா. நீ சொல்லி கொடுக்க முடியுமாப்பா? நானா? ஆமாப்பா, ப்ளீஸ்ப்பா. சொல்லி கொடுக்க, சைடில் போக. சரி. சொல்லி கொடுப்போம். ஆனால் நான் டயர்டாக இருக்கேனேப்பா. ப்ளீஸ்ப்பா சொல்லி கொடுப்பா. ஆமாப்பா, கால் கீழே கேட்கோப்பா, கால் கீழே கேட்காதீங்க. ப்ளீஸ்ப்பா சொல்லி கொடுப்பா. நாங்கள் அவளை தோக்கடிக்கணும்ப்பா. ஃபஸ்ட் இங்கே நின்று ஒருத்தி, நீ அங்கே நின்று. ஏ ஏ ஏ அமுக்கு பி பி பி. வலிக்குதே, முடியல. அப்படியே இங்க வா. சி சி அமுக்கு டி. இல்லை இப்படி டி. அடுத்து ஈ. ஈ. அடுத்து அமுக்கு எஃப். எஃப். அடுத்து கீழே வா. அடுத்து ஈக்கு அடுத்து எஃப்பா. எஃப்க்கு அடுத்து ஜி. ஜி. ஐயோ, அமுக்கு வலிக்குது. அச்சு. அச்சு. போதும். அப்பா வலிக்குதே, இடுப்பெல்லாம் வலிக்குதே. கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு போகலாம் பாப்பா. உட்காரவே கூடாது, நிற்க தான் செய்யணும். ஏப்பா நண்பா? நான் கூட நிற்க தான் செய்கிறேன். வலிக்குதுப்பா காலெல்லாம். இந்த சீக்கிரட்டை பாருங்க. என்னன்னா, நான் சேரு மாதிரி எஸ்தரோட இதில் வச்சிருக்கேன். அதெல்லாம் அவளுக்கு கால் வச்சாலும் உட்காந்துக்குவா. உட்கார்ற மாதிரியே இருக்கணும், ஆனால் சேர் இல்லாமல் உட்காரணும். அமுக்கு அம்மா வலிக்குதே, வலிக்குதே, வலிக்குதே. ஆமா வலிக்குதே, முடியலையே, முடியலையே. எஸ்தர், என்ன எஸ்தர் இது? ஃபைட்டிங் காம்படிஷனாலே இப்படி தானா? ஆமா, நான் சில்வர்ல ஃபைட்டிங் காம்படிஷனாலே இப்படி தானப்பா? அடிச்சு துவைக்கிறது தானப்பா? இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அடிக்கணும். ஓ அப்படி. அவங்க முதல்ல அடிக்க ஆரம்பிச்சிடணும். ஓ நம்ம தப்ப போது அடிக்க ஆரம்பிக்கணும். அவங்க தான் ஆரம்பிக்கணும். நீ அம்மைக்கு உட்கார்றா. சரிடு. வலிக்குதே, 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 தாங்க முடியலையே. என்ன எஸ்தர் கொடுமை. சேர் உள்ள இருக்கே, பேடுக்குள்ள. ஆமா எஸ்தர், என்னப்பா பேசுற? நான் சொன்னேன், நீங்க ரெண்டு பேரும் பின்னாயிரணும். ஓ அப்படியாப்பா, தேங்க்ஸ்ப்பா, வேண்டிக்கோப்பா. நாங்க வின்னா இன்னும் சரியா நாங்க தோக்க கூடாது, வேண்டிக்கோப்பா ப்ளீஸ்ப்பா. முடியலப்பா. எல்லாம் ஜெயிக்கணும். அம்மா முடியலையே, ஐயோ முடியலையே. இவ்வளோ கண்ணு வலி, வலியோ தாங்க முடியல. உட்கார்றப்பா, முடியல. என்னப்பா இப்படி பண்ற? எனக்கு வலிக்குதே. எஸ்தர், என்னப்பா பண்ற? முடியலன்னா அப்ப என்னப்பா செய்யறது? இது முடிச்சதுக்கு அப்புறம் நீ ஆரம்பிக்கணும் அடிக்க. போ, இப்ப ஆரம்பிக்கலாமா? ஏன் நீ வீட்டுல போய் அடியில ஆரம்பிச்சுக்கோ. மணி 6 மணி. ஷஃபிகா வரா பாரு. ஏப்பா 6 மணி ஆயிட்டு, நீங்களே என்னைய கூப்பிடுவேன்னீங்களா? நானே வந்து கூப்பிட்டுட்டேன். வாங்க பாக்ஸர். நாங்க பிராக்டிஸ் தான் பண்ணுவோம் சரியா? ரொம்ப திமிரா பேசாத. வா எஸ்தர், நீயும் வா. டேய் மச்சான், இப்போ ஃபைட்டிங் காம்படிஷன் ஆரம்பிச்சிருக்கோம், வா பார்த்துட்டு வருவோமா? சரி ஓகே, யார் ஜெயிக்கான்னு பார்த்துருவோமே இன்னைக்கு.